புது வீடு கட்டுறேன். என்ன டைல்ஸ் போடலாம்? ஹர்ஷா டைல்ஸ் வாங்க. இது ஆர்டினரி இல்ல, எக்ஸ்ட்ராஆர்டினரி. ஹர்ஷா டைல்ஸ். இந்திய விமான போக்குவரத்து துறை தற்போது கடுமையான நிதி நெருக்கடியை சந்தித்து வருகிறது. நிறுவனங்கள் விமானங்களை இயக்க ஆகும் மொத்த செலவினங்களில் எரிபொருளுக்கு மட்டும் 40% செலவிடுகிறது. மேற்காசியாவில் நிலவும் போர் பதற்றம் உள்ளிட்ட காரணங்களால் உலக அளவில் விமான எரிபொருள் விலை வரலாறு காணாத அளவுக்கு உயர்ந்துள்ளது. ஏப்ரல் மாத இறுதியில் விமான எரிபொருள் பேரலுக்கு $179 உயர்ந்துள்ளது. இது பிப்ரவரி இறுதியில் $99 இருந்தது. தொடர்ந்து அதிகரித்து வரும் விமான எரிபொருள் விலை விமான நிறுவனங்களுக்கு கூடுதல் சுமையை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் அதிகரிக்கும் செலவினங்கள் காரணமாக தினசரி சுமார் 100 விமான சேவைகளை தற்காலிகமாக குறைக்க ஏர் இந்தியா முடிவு செய்துள்ளது. அதன்படி அடுத்த மாதம் முதல் ஆஸ்திரேலியா, ஐரோப்பா, அமெரிக்கா மற்றும் சிங்கப்பூர் போன்ற சர்வதேச வழித்தடங்களில் இயக்கப்படும் விமான சேவைகள் குறைக்கப்படுகின்றன. முக்கிய வழித்தடங்களில் விமானங்கள் குறைவதால் விமான கட்டணங்கள் உயரும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதனால் விமான பயணிகளுக்கு பாதிப்பு ஏற்படும். ஏர் இந்தியா, இண்டிகோ, ஸ்பைஸ்ஜெட் நிறுவனங்கள் இடம்பெற்றிருக்கும் விமான நிறுவனங்களுக்கான கூட்டமைப்பு மத்திய அரசுக்கு கடந்த வாரம் ஒரு கடிதம் எழுதியிருந்தது. உயரும் எரிபொருளால் நிறுவனங்கள் நஷ்டத்தை சந்தித்து வருகின்றன. எரிபொருள் மீதான கலால் வரியை நீக்கி வரிச்சலுகை அளிக்க அதில் வலியுறுத்தப்பட்டு இருந்தது. இல்லையெனில் விமான சேவைகள் நிறுத்தப்படும் நிலைக்கு நிறுவனங்கள் தள்ளப்படும் என்று அந்த அமைப்பு எச்சரித்திருந்தது. வரிச்சலுகை தொடர்பான எந்த முடிவையும் மத்திய அரசு எடுக்காத நிலையில் இப்போது விமானங்களை குறைக்கும் முடிவை ஏர் இந்தியா எடுத்துள்ளது.